கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம சாயங்கால வெளிச்சத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். आज हम शाम के समय के उजाला के बारे में देखेंगे। சாயங்கால வெளிச்சமானது शाम का जो उजाला है அது பிரணாமுடைய செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். वो ब्रनाम का संदेश है, हम सबको पता है। இத பற்றின ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். इसके बारे में हम कुछ कार्य देखेंगे। ஜக்கரியா 14 அதிகாரம் 7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். जकरिया 14 अध्याय उसमें 7वें वचन को हम पढ़ेंगे। நம்ம ஹிந்தியில நம்ம கேட்க போறோம். தமிழ்ல நீங்க பைபிள் திறந்து வாசித்துக்கிடுங்க. और लगातार एक ही दिन होगा जिसे यहोवा ही जानता है, न तो दिन होगा और न रात होगा, परंतु सांझ के समय उजियाला होगा। இந்த வசனத்தின்படி इस वचन के अनुसार இந்த சாயங்கால வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது ये शाम के समय का उजियाला, அது சாயங்கால செய்தியை குறிக்குது. ये शाम के समय का संदेश को दर्शाता है। இத பற்றி பிரணாம் என்ன சொல்றார்? इसके बारे में ब्रनाम क्या कहते हैं? பிரணாமுடைய காரியம் என்ன? ब्रनाम इसके बारे में क्या कहते हैं? ஒரு கோட்டை நம்ம எடுக்கலாம். एक कोट को हम लेंगे। தேவனுக்கு சித்தத்துக்கு விரோதமாக சேவை செய்தல் அப்படிங்கிற செய்தியில परमेश्वर की इच्छा के बिना परमेश्वर के सेवा करने की कोशिश करना, இந்த செய்தியில इस संदेश में இதுல 177வது பேராகிராஃப்ல इसमें 177 पैराग्राफ में இத நம்ம பார்க்கலாம். इसे हम देखेंगे। அவர் சொல்றார் the word, அந்த வார்த்தை, इसमें वो कहता है, वो वचन, the evening message, சாயங்கால செய்தி, वो शाम के समय का संदेश must carry evening result, அது சாயங்கால பலனை கேரி அது கொண்டு செல்லும். वो शाम के समय का परिणाम दिखाना चाहिए। The evening message must sow evening seed. சாயங்கால செய்தியானது சாயங்கால விதையை விதைக்கும். शाम के समय का संदेश वो शाम के समय का बीज बोना चाहिए। not morning seed, அது காலையில் உள்ள சீடை விதைக்காது. वो सुबह के बीज को नहीं बोएगा। So சாயங்கால செய்தி, तो जो शाम का जो संदेश है அது சாயங்கால விதையை விதைக்கும். वो शाम के बीज को बोएगा, அது காலையில் உள்ள விதையை விதைக்காது. वो सुबह के बीज को नहीं बोएगा। ஈவினிங் சீட், இஸ் தட் ரைட்? அந்த சாயங்கால விதை அது சரிதானே? वो शाम का जो बीज है वो सही है ना? அடுத்தது அதே கோட்ல அவர் திரும்ப பார்க்கும்போது उसी कोट में हम आगे देखते हैं। பட் ஈவினிங் டைம் மெசேஜ், அந்த சாயங்கால நேர செய்தியானது वो शाम के समय का संदेश will show evening time light, அது உங்களுக்கு சாயங்கால நேர வெளிச்சத்தை காமிக்கும். वो शाम के समय का उजाला दिखाएगा। will show evening time result, அது சாயங்கால நேரத்தினுடைய பலனை காமிக்கும். वो शाम के समय के परिणाम को दिखाता है। the evening time message, அதுதான் சாயங்கால நேர செய்தி. वही शाम के समय का संदेश है। அப்போ சாயங்கால நேர செய்தியானது, तो ये जो शाम के समय का जो संदेश है அது சாயங்கால பலனை தான் காமிக்கும். वो शाम के समय का ही परिणाम दिखाएगा, அது காலையில் உள்ள காரியத்தை காமிக்காது. वो सुबह के कार्य को नहीं दिखाएगा। இன்னும் கீழே வாசிக்கும் போது और नीचे जब हम पढ़ते हैं, அவர் சொல்றார் ஜீசஸ் டைம், இயேசு கிறிஸ்துவினுடைய நேரம், वो कहता है यीशु मसीह का समय, அது மிட் டே மெசேஜ், அது மத்தியான நேர செய்தி. वह दोपहर का संदेश, ஷோட் மிட் டே ரிசல்ட், அது மத்தியானத்துக்குள்ள பலனை காண்பித்தது. वह दोपहर के परिणाम को दिखाता है। the beginning message showed the beginning result, அந்த ஆரம்ப செய்தியானது அது ஆரம்ப பலனை காண்பித்தது. आरंभ का संदेश आरंभ के परिणाम को दिखाता है। அவர் கிரியேஷன் பண்ணுகிறார், वह वहां पे उत्पन्न करता है। he made his son in his own image in the midday, அவர் தன்னுடைய குமாரனை தன்னுடைய சாயலாக அந்த மத்தியான நேரத்தில் கொண்டு வருகிறார். उसने अपने पुत्र को अपनी ही छवि में दोपहर में बनाया। सो இப்படி அவர் சொல்றார். तो ऐसा वो कहता है। அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நேரம், तो यीशु मसीह का जो समय है அது மத்தியான நேரம், वो दोपहर का समय है। அது மத்தியான செய்தியினுடைய பலனை கொடுக்கும். वो दोपहर के समय के संदेश का परिणाम दिखाएगा। மத்தியான நேரத்துல கர்த்தர் அங்க பிகின் பண்றார் செய்தியை. दोपहर के समय वो संदेश को शुरुआत करता है। இந்த ஈவினிங் டைம், அந்த சாயங்கால நேரம், शाम के समय he makes a bride for it, அவருக்காக ஒரு மணவாட்டி ஆயத்தம் பண்ணுகிறார். वो उसके लिए एक
दुल्हन बनाता है। எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார்? कैसे बनाता है? His word, அவருடைய வார்த்தையினால. उनके शब्दों के द्वारा। சோ இங்க நம்ம அவருடைய கோட்டை பார்க்கும்போது, तो इस कोट को जब हम देखते हैं, பிரணாமுடைய செய்தி அது சாயங்கால செய்தி. ब्रैनम का जो संदेश है वो शाम का संदेश है। அது சாயங்காலனுடைய பலனை தான் கொடுக்கும். वो शाम के परिणाम को ही दिखाएगा। அது காலையில் உள்ள பலனை கொடுக்காது. वो सुबह के परिणाम को नहीं दिखाएगा। யெகோஷுவாவுடைய நேரம், यहोशुआ का जो समय है, யெகோஷுவாங்கிறது இயேசப்பாவுடைய எபிரேய பெயர். यहोशुआ जो है वो यीशु मसीह का इब्रानी नाम है। சோ அதனால யெகோஷுவா சொல்லும்போது நீங்க பேனிக் ஆக வேண்டாம். तो जब यहोशुआ कहेंगे आप डरिए मत। சோ யெகோஷுவா அப்படிங்கிறது, तो जो यहोशुआ है அது இயேசு கிறிஸ்துவினுடைய எபிரேய பெயர் தான். वो यीशु मसीह का इब्रानी नाम है। நம்ம இங்கிலீஷ்ல ஜீசஸ் சொல்றோம், हम अंग्रेजी में जीसस कहते हैं, தமிழ்ல நம்ம இயேசுன்னு சொல்றோம், हम हिंदी में यीशु कहते हैं। அதே மாதிரி ஹீப்ருல அவருடைய பெயர் யெகோஷுவா. उसी तरह इब्रानी भाषा में उनका नाम यहोशुआ है। இப்போ யெகோஷுவா அவர் கொடுத்த நேரம், அவருடைய நேரம், तो यहोशुआ उनका जो समय है அது மத்தியான நேரம். वो दोपहर का समय, அது மத்தியானத்தின் பலனை கொடுத்தது. वो दोपहर का परिणाम ही देगा। சாயங்கால வெளிச்சம், शाम का जो उजाला है அது பிரணாமுடைய மெசேஜ். वो ब्रैनम का संदेश है। அது சாயங்காலத்தின் பலனை தான் கொடுக்கும். वो शाम का परिणाम ही देगा। இது என்ன பலனை கொடுக்குது? ये किसका परिणाम देगा? மணவாட்டியை ஆயத்தம் படுத்துகிறது. दुल्हन को तैयार करने का है। யாருக்கா இந்த மணவாட்டி? யாருடைய மணவாட்டி? ये किसका दुल्हन है? யெகோஷுவாவுடைய மணவாட்டி. यहोशुआ का दुल्हन है। அவருடைய மணவாட்டியை இந்த செய்தி ஆயத்தப்படுத்துது. वो उनके दुल्हन को ये संदेश तैयार करता है। சோ இப்போ நம்ம பார்க்க போறது, तो अब जो हम देखेंगे ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. एक बड़ा प्रश्न है। என்ன கேள்வினா, क्या प्रश्न है? மத்தியான வெளிச்சம் இயேசு கிறிஸ்து, दोपहर का उजाला यीशु मसीह है, சாயங்கால வெளிச்சம் பிரணாம், शाम का जो उजाला है वो ब्रैनम है। ஆனா அடுத்தது மிட்நைட் மெசேஜ் இருக்குது. अब मध्य रात्रि का एक संदेश है। இது பிரணாமுடைய மெசேஜ் கிடையாது. ये ब्रैनम का संदेश नहीं है। பிரணாமுடைய செய்தி சாயங்கால வெளிச்சம். ब्रैनम का जो संदेश है वो शाम का उजाला है। அப்போ இந்த மத்தியான நேரத்துக்குள்ள செய்தி என்னது? तो ये मध्य रात्रि का संदेश क्या है? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। மத்தேயு 25ஆம் அதிகாரம், मत्ती का किताब उसमें 25वां अध्याय, அதுல 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसमें 5वें वचन को हम पढ़ेंगे। தமிழ்ல வாசித்துக்கிடுங்க, நாங்க ஹிந்தில வாசிப்பாங்க. जब दुल्हे के आने में देर हुई तो वे सब उगने लगी और सो गई। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, மணவாளன் வர தாமதித்த போது दूल्हे के आने की देरी की वजह से எல்லாரும் தூங்கியாச்சு. सब सो गए थे। இப்போ நடு ராத்திரியில अब मध्य रात्रि में இதோ மணவாளன் வருகிறார் ஒரு சத்தம் வருது. देखिए दूल्हा आ रहा है। இந்த சத்தத்தை எழுப்புறது யாரு? ये आवाज कौन उत्पन्न करता है? இது பிரணாமுடைய செய்தி இல்ல. ये ब्रैनम का संदेश नहीं है। அவர் ஈவினிங் மெசேஜ் தான் அவருடைய செய்தி. वो शाम का समय का संदेश ही उनका संदेश है। ஆனா மிட்நைட் மெசேஜ், बट मध्य रात्रि का मैसेज, மிட்நைட்ல ஒரு பெரிய கிரை வருது. मध्य रात्रि में एक बड़ी आवाज आती है। இந்த சத்தம் எழுப்புறது யார்? ये बड़ी आवाज कौन बोलता है? இந்த சத்தத்தை பிரணாம் எழுப்பல. इस आवाज को ब्रैनम नहीं बोलते हैं। ஏன்னா சாயங்கால வெளிச்சத்துக்கு பிறகு शाम के उजाला के बाद எல்லா மணவாட்டியும் தூங்கியாச்சு. सारे दुल्हन सो गए हैं। அங்க மணவாட்டி தூங்கக்கூடிய நேரம். वहाँ सारे दुल्हन सोने का समय है। எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. सब इंतजार कर रहे हैं। மணவாளன் வர போகிறார், दूल्हा आने वाला है, அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. वैसे वो इंतजार कर रहे हैं। இது அவங்க எதிர்பார்த்து பார்த்து इसे वो इंतजार करते करते அவங்க தூங்கியாச்சு. वो सो गए। இப்போ பிரணாமுடைய மெசேஜ், அந்த சாயங்கால வெளிச்சம் அவங்களுக்கு இல்ல. अब वो शाम का जो उजाला है वो नहीं है। இப்போ நடு ராத்திரியில अब मध्य रात्रि में ஒரு சத்தம் எழும்புது. एक आवाज आता है। இந்த சத்தத்தை எழுப்பக்கூடியது யார்? ये आवाज कौन बोलता है? அப்ப இன்னொரு மனுஷன் வந்தாகணும். तो वहाँ पे एक और मनुष्य आना है। இன்னொரு பர்சன் அங்க வந்து एक और व्यक्ति वहाँ पे आके அவர் இந்த மிட்நைட் கிரை கொடுக்கணும். वो मध्य रात्रि का वो आवाज देना है। நடு ராத்திரியுடைய சத்தத்தை எழுப்பணும். मध्य रात्रि का आवाज देना है। அது சத்தம் எழும்ப போதுதான் वो जब आवाज जब आएगा யெகோஷுவா இறங்கி வருவார். यहोशुआ आएंगे। இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். यहोशुआ आएंगे மணவாட்டி எடுத்து செல்ல. दुल्हन को लेके जाने। பாருங்க, வேதம் சொல்றது கிளியரா சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு. देखिए कलाम हमें क्लियरली बताता है இது ஒரு மிட்நைட் கிரை. ये एक मध्य रात्रि का क्राय है। இத உங்களால விசுவாசிக்க முடியுமா? क्या आप इसे विश्वास कर सकते हैं? பிரணாமுடைய செய்தி, ब्रैनम का जो संदेश है அது சாயங்கால வெளிச்சம். वो शाम का उजाला है। அது சாயங்கால வெளிச்சமா இருக்குது. वो शाम का उजाला है। அது சாயங்கால செய்தியா இருக்குது. वो शाम का
संदेश है, ஆனா நடு ராத்திரியில வரக்கூடிய செய்தி पर जो मध्य रात्रि का आने वाला संदेश है அது பிரணாமுடைய செய்தி இல்ல. वो ब्रैनाम का संदेश नहीं है। அங்க வேறொரு நபர் அங்க வந்தாகணும். वहां पे कोई दूसरा एक व्यक्ति आना है। இன்னைக்கு நீங்க எப்படி எதிர்பார்ப்போட இருக்கீங்க? आप अभी किस इंतजार में हो? என்ன இயேசு கிறிஸ்து வந்தாச்சா? क्या परमेश्वर आ गए हैं? அவர் இன்னும் வரல. वो अभी तक नहीं आए हैं, இன்னும் காத்துட்டு இருக்கிறார். अभी तक इंतजार में हैं। அவர் இன்னைக்கும் நம்மளுக்கு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். वो आज भी हमारे लिए विनती करते हैं। சோ அந்த பரிந்து பேசுற ஊழியம் இன்னும் முடியல. तो जो विनती करने का जो सेवा है அது இன்னும் முடியல. वो अभी तक खत्म नहीं हुआ। அவர் இன்னும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். वो अभी भी हमारे लिए विनती कर रहे हैं। சோ அதனால தான் तो इसीलिए நம்ம காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். इसीलिए हम आज भी संभाले जाते हैं। அவர் இன்னும் அந்த பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் நம்மளுக்காக. वो आज भी हमारे लिए विनती करते हैं। இன்னை அந்த பரிந்து பேசுற ஊழியம் முடிஞ்சிட்டுனா अगर ये विनती करने का जो सेवा वो खत्म हो गया तो அப்ப நம்மளும் பரிந்து பேச முடியாது யாருக்காகவும். तो हम भी किसी लिए विनती नहीं कर सकते। நான் உங்களுக்காக பரிந்து பேச முடியாது. मैं आपके लिए विनती नहीं कर सकता। அதாவது நான் உங்களுக்காக பிரேயர் பண்ண முடியாது. इसका मतलब है कि मैं आपके लिए प्रेयर नहीं कर सकता। நான் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுகிறேன்னா मैं अगर किसी के लिए प्रेयर करता हूँ அவங்களுக்காக நான் கர்த்தர்ட்ட நான் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறேன். मैं उनके लिए परमेश्वर के साथ विनती करता हूँ। அந்த ஊழியம் இன்னும் முடிவடையல. वो जो सेवा है वो अभी तक खत्म नहीं हुआ। அந்த மத்திய ராத்திரி वो मध्य रात्रि ஒரு மனிதன் வர வேண்டி இருக்குது. एक व्यक्ति आएगा। ஆனா இது 8வது சபை கிடையாது. पर ये 8वीं कलीसिया नहीं। இந்த 7வது சபை முடிவுல ये 7वीं कलीसिया के अंत में தலைக்கல்லோடு இணைப்பதற்கு सिर के पत्थर के साथ जोड़ने के लिए அங்க ஒரு மனிதன் இருந்தாகணும். वहां पर एक व्यक्ति आना है। அங்க ஒரு மனிதன் இல்லாம இணைக்க முடியாது. वहां पर एक व्यक्ति नहीं है तो ये नहीं होगा। இந்த சாயங்கால வெளிச்சம் அது பிரணாம். ये शाम का जो संदेश है वो प्रणाम है। ஆனா அந்த மத்திய ராத்திரியில நடு ராத்திரியில எழுப்பக்கூடிய சத்தம் जो मध्य रात्रि का जो आवाज है அது வேறொரு நபர். वो एक दूसरा व्यक्ति है। அது பிரணாம் இல்ல. वो प्रणाम नहीं है। இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. देखिए यहाँ पे सोचिए, சாயங்கால வெளிச்சத்துல மணவாட்டி ஆயத்தமாகறா. शाम के उजाला में दुल्हन को तैयार करते हैं। அப்புறம் அவ தூங்கிடுறா. उसके बाद वो सो जाते हैं। அப்புறம் நடு ராத்திரியில ஒரு சத்தம் இந்த வருது. और फिर मध्य रात्रि में एक आवाज आता है। சாயங்கால வெளிச்சம் शाम का जो उजाला है சாயங்கால பலனை கொடுக்கும். शाम का परिणाम को देता है। அப்போ நடு ராத்திரியில வரக்கூடிய செய்தி तो जो मध्य रात्रि का संदेश है அது நடு ராத்திரியினுடைய பலனை கொடுக்கும். वो मध्य रात्रि का परिणाम देता है। இன்னைக்கு நீங்க எந்த வெளிச்சத்துல இருக்கீங்க? आज आप कौन से उजाला में हो? இன்னைக்கு அக்கினி ஸ்தம்பம் நம்ம மத்தியில உலாவுக்குரிய நேரம். आज अग्नि का स्तंभ हमारे बीच में आने का समय है। இன்னைக்கு நீங்க எப்படி உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திட்டீங்களா? आज क्या आपने अपने आप को तैयार कर लिया है? தீர்க்க சொல்லும்போது भविष्यद्वक्ता कहते हैं ஒரு சுகப்படுத்துற விசுவாசமே நம்மட்ட இல்லாட்டி अगर किसी को चंगाई करने का विश्वास ही अगर हमारे अंदर नहीं है तो எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விசுவாசம் எப்படி வரும்? तो उठा लिए जाने का जो विश्वास है वो कैसे आएगा? ஒரு கேன்சரே குணப்படுத்த முடியலையே. अगर एक कैंसर को ही हम ठीक नहीं कर सकते ஒரு तो டிபியை குணப்படுத்த முடியலையே. अगर टीबी को हम ठीक नहीं कर सकते அப்ப எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? तो कैसे उठा लिए जाएंगे हम? இதுக்கே விசுவாசம் இல்ல. इसी के लिए विश्वास नहीं है तो எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்க ஆயத்தமாயிட்டீங்களா? तो क्या आप उठा लिए जाने के लिए आप तैयार हो गए हो? அதுக்கு ஒரு செய்தி வருது. उसके लिए एक संदेश आएगा। நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் என்னோட வீடியோஸ்ல. मैंने पहले भी मेरे वीडियोस में बताया है ஒரு சின்ன செய்தி வரப்போகுது. एक छोटा संदेश आएगा। பிரனாமுடைய மெசேஜ் அதுக்கு ஃபவுண்டேஷனா இருக்கும். ब्रैनाम का संदेश उसका फाउंडेशन है। இன்னைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? क्या आप आज तैयार हो? அந்த மிட்நைட் கிரை எழுப்பக்கூடிய மனிதன் யார்? वो मध्य रात्रि का आवाज उठाने वाला वो व्यक्ति कौन है? அந்த மனிதனை தேடுங்க. उस व्यक्ति को ढूंढिए। செய்தியை கவனிங்க. संदेश को सुनिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। இந்த செய்தி ये जो संदेश है உங்களை அடுத்த செய்திக்குள்ள வழி நடத்தும். वो अगले संदेश के अंदर आपको चलाएगा। நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ आप जिसके लिए आप इंतजार में हो அது உங்களுக்கு கிடைக்கும். वो आपको मिलेगा। எதிர்பார்ப்பே இல்ல அப்படினா अगर इंतजार नहीं है तो உங்களுக்கு கிடைக்காது. आपको नहीं मिलेगा। இன்னைக்கு அதாவது மத்தியானத்துக்குள்ள செய்தி दोपहर का जो संदेश है அது இயேசு கிறிஸ்துக்குள்ளது. वो यीशु मसीह का है। அப்புறம் சாயங்கால செய்தி और शाम का जो संदेश है அது பிரனாம்க்குள்ளது. वो प्रणाम का है। அப்போ நடு ராத்திரியில வரக்கூடிய செய்தி तो मध्य रात्रि का जो संदेश है அது யாருடையது? वो किसका है? சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमेन।